சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை நோக்கி இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் படையெடுத்து வருகின்றனர். நல்லக்கண்ணுவின் உடல்நிலை மோசமடைவதால் அவர்கள் அங்கு செல்லக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். தற்போது நல்லக்கண்ணுவின் உடல்நிலை மோசமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கு? வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தோழர் நல்லக்கண்ணு அவரது உடல் நலக்குறைவு, வயது மூப்பு காரணமாக உடல் நலக்குறைவு ஏற்பட்டு கடந்த 20 நாட்களுக்கு மேலாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் உடல்நிலை தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறது. இதன் காரணமாக அவர் சார்ந்த கட்சியாக இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தின் மற்றொரு பிரிவாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் தொடர்ந்து அவரது உடல்நிலை குறித்து தெரிந்து கொள்வதற்காக, அவரை பார்ப்பதற்காக நேரில் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் வந்து அவர் உடல்நலம் குறித்து விசாரித்து சென்றார். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நேரில் வந்து சந்தித்து சென்றார். அதற்கு பின்னராக நேற்றைய தினம் கூட கூட்டணி கட்சிகள் தலைவர்களாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட பல்வேறு டி வீரமணி, திராவிட கழக தலைவர் டி வீரமணி உள்ளிட்டோரும் கூட நேரடியாக வந்து அவர்களது உடல்நலம் குறித்து விசாரித்து சென்றிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினமும் அவரது உடல்நிலை தொடர்ந்து பின்னடைவையே சந்தித்து வருகிறது. குறிப்பாக சிறுநீரகம் செயலிழந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் மிகுந்த மோசமான நிலையில் இருக்கக்கூடிய சூழல் இருப்பதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் மிகவும் வருத்தத்துடன் அவரை காண வேண்டும் என்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநில செயலாளர் நாராயணா, தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா, துணை செயலாளர் பெரியசாமி, மாநில செயலாளராக இருக்கக்கூடிய வீரபாண்டி, முன்னாள் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய முத்தரசன் உள்ளிட்டோரும் மற்றும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அதாவது அந்த குழுவில் இருக்கக்கூடிய மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சாந்தி, ரவீந்திரநாத் உள்ளிட்டவர்கள் என பலரும் கூட அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் நேரடியாக வந்து அவரை பார்த்திருக்கிறார்கள். அவர் மிகுந்த மோசமான ஒரு நல்ல தலைவர், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியின் கரைபடையாத கரங்களுக்கு சொந்தக்காரர், மார்க்சிய சித்தாந்தத்தின் மனித வடிவம் என்றெல்லாம் போற்றக்கூடிய அளவிற்கு மிகுந்த சிறந்த வாழ்க்கையை, சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்தவர், சமூக நீதிக்காக செயலாற்றியவர் என பல விஷயங்கள் அவருக்கு சொல்லக்கூடிய நிலையில் அவருக்கென எதையுமே சேர்த்து வைக்காமல் கட்சிக்காக செயல்பட்டவர், மக்களுக்காக செயல்பட்டவர் என்று சொல்லக்கூடிய நல்லக்கண்ணு அவர் தற்பொழுது 101 வயதாகக்கூடிய நிலையில் மிகுந்த மோசமான உடல்நல குறைவு காரணமாக தற்பொழுது உடல் குன்றி சிகிச்சை பெற்று வருவதை கண்டு மன வருத்தத்துடன் கண் கலங்கி ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இருப்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி தற்பொழுது அவர்கள் செய்தியாளர்களிடம் கூட தெரிவித்திருந்தனர், எந்த ஒரு பல தகவல்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக பல சமூக வலைதளங்களில் பரவி வரக்கூடிய நிலையில் அதிகாரப்பூர்வமாக மருத்துவமனை தரப்பில் இருந்து எந்த தகவலும் சொல்லாமல் இதை நம்ப வேண்டாம் என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமில்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம், மாவட்ட தலைவர் செல்வா உள்ளிட்ட அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சார்ந்த நிர்வாகிகளும் கூட நல்லக்கண்ணு அவர்களை நேரடியாக வந்து பார்த்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்து வருகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுவதும் சரி, மருத்துவர்களும் சரி, அவர் மேம்படுத்தப்பட்ட தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர் மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறார். வெண்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு சிகிச்சை தொடர்ந்து அதிகப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இருப்பினும் கூட அவரது உடல் வயது மூப்பு காரணமாக சிகிச்சையை ஏற்பதற்கு மறுக்கிறது. மிகுந்த மெதுவாகவே அவர்களது உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் இயங்குகின்றன என்று தெரிவித்து வரக்கூடிய நிலையில் என்ன இருந்தாலும் அவர் தற்பொழுது வரை உடல் நலத்துடன் இருக்கிறார். அதாவது உடல் நலம் இருந்தாலும் கூட பின்னடைவு தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. ஆனாலும் மருத்துவமனை தரப்பில் எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலும் கொடுக்காமல் எந்த விஷயங்களையும் நம்ப வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அவர் உடல்நலக் குறைவு தொடர்ந்து பின்னடைந்து வரக்கூடிய நிலையில் அவரை காண்பதற்காக பல நிர்வாகிகளும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவரை பார்த்துவிட்டு கண் கலங்கி இங்கு காத்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.